அனைவருக்கும் வணக்கம். பிழைக்கவிஞன் வலைவலி பக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் இன்னைக்கு வல்லினத்தை விரிவாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வல்லினம் கசட தபர வல்லினம். சரிங்களா? இதில் தொல்காப்பிய நூற்பால வல்லெழுத்து என்ப கசட தபர அப்படின்னு தொல்காப்பிய நூற்பு 19 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வல்லினத்தை நெகிழ்த்துக்கள் 18 இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்னும் ஆறும் வல்லெழுத்துக்கள் என கூறப்படும். சரிங்களா? இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இருக்கீங்களா, இதை வந்து வல்லெழுத்துக்கள் என்றும் கூறுறாங்க வல்லினத்துல. சரிங்களா? வல்லின மெய்கள் என்றும் கூறலாம். அதாவது வல்லின மெய்கள், அதாவது இந்த மெய்யெழுத்துக்களை வல்லின மெய்கள் என்றும் கூறலாம். சரிங்களா? இவை அனைத்தும் ஒலிகளின் அடிப்படையில் கூறுகின்றன. சரிங்களா? இதை எப்படி பிரிச்சு கூறுறாங்கன்னா, வல்லினத்துக்கு ஒரு ஒலி, மெல்லினத்துக்கு ஒரு ஒலி, இடையினத்துக்கு ஒரு ஒலின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல வல்லினத்துக்கு என்ன பிரிச்சிருக்காங்கன்னா, வல்லினத்தை தடையொலி, வெடிப்பொலி, அடைப்பொலி என குறிப்பர். சரிங்களா? இவை அனைத்தும் தான் வல்லினத்துக்கான விளக்கம். இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் இருக்குதான்னு நானும் தேடி எடுத்து போட்டு விடுறேன் வீடியோவில். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா, வேற ஏதாவது ஐயப்பாடு இருக்கா அப்படின்றத கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.